செய்வதற்காக அவர்களையும் வாழ்ந்தவர்கள் என்று வரவேற்கிறேன். பெற்றோர்கள் மற்றும் சரியா, நீங்க தான் முக்கியம், நீங்க தான் ஃபங்க்ஷனே கிடையாது சரியா. ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம் தான் நீங்கள் உங்களுடைய தானங்கள் திறமைகளால் பார்க்க முடியாத இருக்கிற பெற்றோர்களையும் குட்டி பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக நம்ம டைரக்டர் அண்ணா இருக்காரு சரியா. ஒரு டைரக்டர் அண்ணா இந்த 10 நாள் நம்மளோட இருந்து நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்கல்ல. டைரக்டர் அண்ணா அவங்க 2 பிள்ளைங்களும் ஓடுவாங்க பார்ப்போம். டைரக்டர் அண்ணா அவங்க 2 பிள்ளைங்களும் ஓடுவாங்க பார்ப்போம். சாந்தா எங்க சாந்தா ஓடிய இந்த 10 நாள் அவங்களோட கூட இருந்து அவங்களுக்கு உதவி ஆசிரியர்கள் வாலண்டியர்ஸ் மற்றும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொருவரையும் இந்த ப்ரோக்ராமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நம்மளுடைய சர்ச் லீடர்ஸ் மூப்பர்கள் அமைக்கிறாங்க. அவங்களை எல்லாம் பார்க்கறது அவங்களையும் இயேசுவின் நாமத்தினால program வந்து Bible reading by Jessica. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். யோனா 2ஆம் அதிகாரம். அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். கண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கிறது, ஆணி என்னை சூழ்ந்தது, கடற்வாசியின் தடையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பித்து என் ஆத்மா என்னை தோய்த்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உடைப்பில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ என்னை துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணிய போர்த்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் கட்டி போட்டது என்பது வாசிக்க வேதபதி வாசித்தாய். வருகவே இறைய வருகவே எமது மத்தியில் வருகவே உம்மை வணங்கிட இங்கு வருகிறோம் உமது ஆசியை தாருமே. வருகவே இறைய
ஜம் நம் த rum ta dhalam ku tak tak ku da da gida ta jum tak jum jum ta takita ta da ta jum gida jum ta tanum ta rum ta takita ta da gida ta tarita ta dhanata ta runata ta dinita ta da jum tanam rum tagadim takita வருக வருகவே இறைய வருகவே எமது வாசியில் வருகவே உம்மை வணங்கிட இங்கு வருகிறோம் உமது ஆசியை தாருமே இறையே என் உயிரே உன் பாதம் சரணம் வழியே என் ஒளியே உன் பாதம் சரணம் இறையே என் உயிரே உன் பாதம் சரணம் வழியே என் ஒளியே உன் பாதம் சரணம் யார் எங்கு வீசியது வானங்களை வரைந்த பின் சூரியங்களை யார் எங்கு வீசியது சில்வனுக்கு நெய்காரம் இப்பொழுது எங்கே போயிருக்கு விடை வேண்டுமா குட்டிமயங்களின் சுற்றித்தனங்கள் பிள்ளைகளின் மணலில் அல்லவா வந்து கிடைக்கிறது சுற்றித்தனங்கள் எங்கள் கூட வீரர் பிள்ளைகளின் மணலில் அல்லவா வந்து கிடைக்கிறது சொல்லுங்க.
மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். பவுல் மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். நீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே, நீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே. அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். தில்லேலே தில்லேலே தில்லாலங்கடி தில்லேலே, தில்லேலே தில்லேலே தில்லாலங்கடி தில்லேலே. ஒரு முறை சத்தமாக அனைவரும் கடனை கட்டிக் கொண்டிருக்கிறார். JCBS 2024 ஆண்டுக்கான இயக்குனர் அறிக்கை. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு நமது CSI தெய்வீக பிரசன்ன ஆலயத்தில் JCBS மே 1 முதல் 10 வரை நடைபெற்றது. விடுமுறை வேதாந்த பணியை மே 1 அன்று முதல் நாளில் சபை குருவானவர் ரெவரண்ட் டாக்டர் A. திலீப்குமார் ஐயா அவர்கள் ஜெபித்து தொடங்கி வைத்தார். பிள்ளைகள் எண்ணுகிறேன் என்ற தலைப்பிலே 10 நாளும் ஆண்டவரை பற்றி கற்றுக்கொண்டனர். 2ஆம் நாள் நண்பர்கள் தினம் அனுசரிக்கப்பட்டு புதிய பிள்ளைகளை அழைத்து வந்தனர். JCBS 3ஆம் நாள் கிரீன் டே கொண்டாடப்பட்டது. நமது ஆலய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. மேலும் பிள்ளைகளுக்கு மரக்கன்றுகள் கொடுக்கப்பட்டு சுற்றுச்சூழலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 4ஆம் நாள் டேலண்ட் டே அனுசரிக்கப்பட்டு பிள்ளைகள் தம் திறமையை வெளிப்படுத்தி மகிழ்ந்தனர். ஆசிரியர்கள் தங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தினர். 5ஆம் நாள் பிரேயர் டே அனுசரிக்கப்பட்டு பிள்ளைகள் அநேக ஜெப குறிப்புகளுக்கு ஜெபம் செய்தனர். 6ஆம் நாளில் என்கரேஜ்மென்ட் மூலம் சபை மூப்பர்கள் மிஸ்ஸஸ்
முதல் மலைத்துளி மண்ணில் விழுந்தவுடன் மண்ணுக்கு வலிக்குமா? முதல் மலைத்துளி மண்ணில் விழுந்தவுடன் மண்ணுக்கு வலிக்குமோ? கத்தும் கடலுக்குள் பூத ஆளில்லாமல் கிடக்கும் சங்கங்களில் சோக கண்ணீர் தான் அடையோ நிலமோ கடலோ. எங்கள் பிரைமரி பிள்ளைகளில் பாடலை கேள்வி ஆட்டம் பாடல் ஒருவேளை உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பிரைமரி சங்கீதம் 104
தானே தனநானே தந்தன தானே தனநானே. என் வாழ்வில் இயேசுவையே நம்பி அவரையே என்றென்றும் நம்பி, என் வாழ்வில் இயேசுவையே நம்பி அவரையே என்றென்றும் நம்பி பயணம் போகிறேன், அவரை நம்பி செல்கின்றேன். பயணம் போகிறேன், அவரை நம்பி செல்கின்றேன். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இனி என் வாழ்வில் எல்லாமே வெற்றிதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இனி என் வாழ்வில் எல்லாமே வெற்றிதான். தந்தன தானே தனநானே தந்தன தானே தனநானே தந்தன தானே தனநானே தந்தன தானே தனநானே. இயேசுவால மீட்கப்பட்டு அவரால பிடிக்கப்பட்ட பிள்ளை நானுங்கோ, இயேசுவின் பிள்ளை நானுங்கோ. இயேசுவால மீட்கப்பட்டு அவரால பிடிக்கப்பட்ட பிள்ளை நானுங்கோ, இயேசுவின் பிள்ளை நானுங்கோ. மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். பாவத்தில் தடுமாறி விழுந்தேனே, வெளியேற முடியாமல் தவித்தேனே. பாவத்தில் தடுமாறி விழுந்தேனே, வெளியேற முடியாமல் தவித்தேனே. தம் ஜீவன் கொண்டென்னை தூக்கிவிட்டாரே, அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டாரே. தம் ஜீவன் கொண்டென்னை தூக்கிவிட்டாரே, அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டாரே. மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். லலலலலாலே லாலே லலலலலாலே லாலலலாலே லாலா லாலலலாலே லலலலலாலே லாலே லலலலலாலே லாலலலாலே லாலா லாலலலாலே. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே,
விசுவாசிப்பதை எண்ணுகிறேன். அவர் நம்மை தேடிடுபவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6.
நடுங்கி நடுங்க செய்ய ஆசையா விசுவாசி இயேசுவை விசுவாசி விசுவாச வீரராம் ஜெயம் நமக்கே விசுவாசி இயேசுவை விசுவாசி விசுவாச வீரராம் ஜெயம் நமக்கே பிசாசும் நம்மை கண்டு நடுங்கும் வாக்குத்தத்தம் சுதந்தரிக்கும் விசுவாசமே பிசாசும் நம்மை கண்டு நடுங்கும் வாக்குத்தத்தம் சுதந்தரிக்கும் விசுவாசமே முடியாததை முடித்து காட்டிடுமே அற்புதத்தை பெற்று தரும் விசுவாசமே முடியாததை முடித்து காட்டிடுமே அற்புதத்தை பெற்று தரும் விசுவாசமே விசுவாசி இயேசுவை விசுவாசி விசுவாச வீரராம் ஜெயம் நமக்கே விசுவாசி இயேசுவை விசுவாசி விசுவாச வீரராம் ஜெயம் நமக்கே நம்முடைய பாவங்களை தேவனுக்கு நம்ம எப்படி அறிக்கை செய்யணும்னு சொல்லி யூனியன் பாடத்துக்கு ஒரு சின்ன ஸ்பிரிட் போட்டு காமிக்கிறாங்க. அதை எப்படி என்ன பார்க்கலாம். என்னடா வீட்டுக்கு வந்து என்னடா பண்ணுவீங்க? நீங்க உட்கார்ந்து என்னடா டிவி பார்த்துட்டு நீங்க உட்கார்ந்து படிச்சுட்டே இருக்கீங்க. டேய் எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து போடா. நான் போக மாட்டேன். டேய் போடா. நான் படிச்சிட்டு இருக்கேன் நான் போக மாட்டேன். நீ எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்க போ. நான் போக மாட்டேன். போடா. இந்தாங்க சரிங்க. என்ன வீட்ல ஏதோ டான்ஸ் நடந்துட்டே இருக்கு. அது அவர் மாமி லைட்டா பாத்துட்டு இருக்கு. டேய் நீ கண்ணாடி போடா. அவன் சும்மா தான் இருக்கான். அவன் வந்துருக்கேன். டேய் போடா. நான் போக மாட்டேன். நீ எப்ப பார்த்தாலும் பாத்துட்டே இருக்க. வண்டி கொண்டு போ. இப்ப பார்த்தாலும் என்னைய பண்றாங்க. இன்னும் நான் தான் போகலையே. டேய் வெறும் எடுத்து போடா. டேய் போடா. நான் போக மாட்டேன். போடா. உட்கார்ந்து டிவி தானே பார்த்துட்டு இருக்க. போ. வரா நல்ல ஸ்மெல்லா. இல்ல சார் எந்த பேட்ச்மென்ட்மே இல்லையே சார். இல்ல சார் நான் தூங்கிக்கிறேன். சார் நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க சார். சார் என்னடா பேட்ச்மென்ட் அடிக்கிறாங்க. நம்ம இப்பதான் சார் 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 ஓய்வு பேட்ச்மென்ட் வருது. இல்ல சார் எந்த பேட்ச்மென்ட்மே இல்லை. சார் ஓய்வு வருது. இல்ல சார் எந்த பேட்ச்மென்ட்மே இல்ல சார் ஓய்வு பேட்ச்மென்ட் வருது. ரைட்ல டாப் பாட்டு கேட்டு சார் அதான் சார் மண்ணு போட்டு இது வேற அடிச்சுடுங்க சார். அப்படி பண்ணா அவரை டெட்டல் போட்டு சுத்தம் பண்ணுங்க. டேய் நான் சுத்தம் பண்ணுறேன். டேய் நீங்க சுத்தம் பண்ணுங்க. என்ன சார் திடீர்னு சும்மா சார். ஓ அப்படியா சார் வீட்டில் நல்லா இருக்காங்க சார். இப்போ பாருங்க உங்கள் வீடு எப்படி இருக்குது. ஆமாம் சார் இப்போதான் சார் நல்லா இருக்காங்க. இப்படி பண்ணவும் தெரியல சார்.
திருச்சபைக்கு சாட்சியாய் நிறுத்திடுவே. வருங்கால திருச்சபைக்கு சாட்சியாய் நிறுத்திடுவே. இயேசுவே என்னை அர்ப்பணித்தேன், உம் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இயேசுவே என்னை அர்ப்பணித்தேன், உம் சித்தம் போல் செயல்படுவேன். என் சுய சிந்தையை அகற்றிடுவேனே, எல்லாமே குப்பையாய் எண்ணிடுவேன். என் சுய சிந்தையை அகற்றிடுவேனே, எல்லாமே குப்பையாய் எண்ணிடுவேன். லாபத்தை நஷ்டமாய் எண்ணி சீடராய் வாழ்ந்திடுவேன். உலக லாபத்தை நஷ்டமாய் எண்ணி சீடராய் வாழ்ந்திடுவேன். இயேசுவே என்னை அர்ப்பணித்தேன், உம் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இயேசுவே என்னை அர்ப்பணித்தேன், உம் சித்தம் போல் செயல்படுவேன். கர்த்தர் ஏற்றராய் இருக்கிறவர் இருந்தவர் மாட்டிய சம்பவம் கர்த்தர் நான் அல்பாவும் ஆதி மதமுமாய் இருக்கிறது திருவிழா பற்றியதான் வெளிப்பட்ட தேசம் போனது. நான் கொஞ்சம் வழிநடத்தும் கடவுளே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை தன்னை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். சங்கீதம் 22:8. நான் நமக்கு விரோதமான கடவுளே, நாயத்தை என்னையே அன்புக்கு எனக்காக தம்மை தான் கொடுத்த தெய்வ
அதை மறக்க வேண்டும் என நினைக்கிறேன். முந்தினவற்றை நினைக்க வேண்டாம், பூர்வமாக சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 40:10. நான் அதை மேன்மையாக எண்ணுகிறேன். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன். சங்கீதம் 119. நான் இதை விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினால் எனக்கு பிரியமாகக்கூடாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருமா அவருடைய உள்ளம் தேடி வரும் கதைகள் என்று விசுவாசமே எதிரே பண்ணலாம். நான் எந்த மூன்று தேவர்களை எண்ணினேன். இதை எதிர்பார்க்கும்படி நான் உங்களுக்கு இன்னொரு தேவர்களை எல்லாம் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை கர்த்தருடைய மனம் நினைவுகளே. நான் ஒன்பது நல்ல மாதிரி கடந்து இருக்கிறேன். ஞானிகளோடு சந்தனங்கள் ஞானமடைவான், யுக்தர்களோடு பவன நாசமடைவான். நீதிமொழிகள் 13. நான் வந்து ஊர்வலத்தை தேவனின் ஆத்மாவை பாதாளத்தில் வளவைத்து நம்பியும் மீட்பார், அவர்களை எடுத்துக்கொள்வார். சங்கீதம் 49:5. Actions of talented boys. நல்ல கனவை கலைச்சிட்டான்டா. அலாரம்னா அடிக்கணும், இவனடனா ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கான். இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. இரு வந்து உன்னை ஆஃப் பண்றேன். டேய், அலாரமா இருந்து டெய்லி உன்னை எழுப்பி விடுறேன். ஆனா என்னையே அடிச்சிட்ட பாத்தியா? நீ ஒழுங்கா யூத் சர்வீஸ் போயிருந்தா என்னை ஏன் இப்படி பண்ண போற? டேய், அலாரம் அடிக்கிறதுனடா உன் வேலை, அதை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு எனக்கு ஓவரா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத. இரு இரு, உனக்கு பேட்டரி 2 கழட்டி விடுறேன், அப்பதான் நீ பேச மாட்ட. பா, இப்பதான் நிம்மதியே தூங்க போறேன். அண்ணா, நீங்க பைபிள் தானே அண்ணா? என்னண்ணா ஆச்சு உடம்புக்கு? ஏன்னா தும்மிக்கிட்டே இருக்கீங்க? என்னை நல்லா பாருப்பா, என் மேல எவ்வளவு தூசி பறக்குது. ஆரம்ப காலத்துல டேவிட் என்னை எப்படி தேடுவான் தெரியுமா? இப்பெல்லாம் என்னை தேடுறதே இல்லை. அவன் என்னை மறந்துட்டான்ப்பா, மாறிட்டான். என்னை அடிச்சு ஆஃப் பண்ண ஸ்டைல்லே தெரியுதுண்ணா அவர் நல்லா மாறிட்டாருன்னு. Mr. David, you have a text message. Mr. David, you have a text message.
என்னது? Mr. David, you have a text message. என்னது டெக்ஸ்ட் மெசேஜா? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம். இந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஊரில் உள்ள எல்லாருக்கும் அழகான வாய்ஸை கொடுக்கும். ஆனால் எனக்குன்னு பாரு ஜென்ஸ் வாய்ஸை போய் கொடுத்துருக்கு. உன் மூஞ்சிக்கு இதுவே அதிகம் மிஸ்டர் டேவிட். ஆமாம் அதிகம்தான். ஃபஸ்ட்டு வந்த விஷயத்த பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கால் அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ. எப்பா டெக்ஸ்ட் தானப்பா வந்திருக்கு, கையை எடுப்பா. ஐயையோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா? நான் MP3 ஃபார்மேட்டில் நினச்சேன். ஃபஸ்ட்டு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஹாய் டியர், ஐ கம் ஆஃப்டர் ஐ டுமாரோ மார்னிங் 6:30. ஐ வில் ஜாயின் த பார்ட்டி. ஓகே ஓகே ஓகே. ஐயையோ நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து, ஃபேஸ்புக். ஏன்பா கிச்சு கிச்சு முட்டிக்கிட்டு இருக்க? கையை எடுப்பா. ஏப்பா டச் ஃபோனுன்னு சொல்ற, இந்த அளவுக்கு கூட டச் பண்ண விட மாட்டியா? முதல்ல பழைய மாடலை மாத்திட்டு புதிய மாடலை வாங்கணும். ஏன்பா காலையில எழுந்து வாய் கழுவாம வாட்ஸ்அப் பாக்குற, ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பாக்குற, டீ குடிக்காம ட்விட்டர் பாக்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாம இன்ஸ்டாகிராம் பாக்குற, நீ என்ன பேசுறியா? உன் ஃபோன் ஹிஸ்டரி எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, அதை கூட நீ டெலீட் பண்ணிடலாம். ஆனா உன் பேர் லிஸ்ட்ல கன்ஃபார்ம்டா. ஐயையோ ஹிஸ்டரியை டெலீட் பண்ணாலும் நம்ம பேர் இருக்குன்னு சொல்றானே. கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், தயவு செஞ்சு உங்க கையை காலா நினைச்சு கும்பிடுறேன். தயவு செஞ்சு அந்த பேரை மட்டும் எடுத்துருங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். பேட்டரி லோ. என்னது பேட்டரி லோ? என்னது பேட்டரி லோவா? நீ என்னென்னலாம் பேசணும்னு நினச்சியோ அது எல்லாத்தையும் பேசிட்ட. ஆனால் நான் ஏதாவது பேசினா மட்டும் பேட்டரி லோன்னு சொல்லு. என்னையவே பயன்படுத்துறியா? இரு உன் சார்ஜர் வயரை பிடுங்கி போடுறேன், அப்புறம் நீ பேசவே மாட்ட. மொபைல் பார்த்து போர் அடிச்சிருச்சு. சரி கொஞ்ச நேரம் டிவியாவது பார்ப்போமே. ஆமாம் இந்த டிவி ரிமோட்டுங்க, ரிமோட்டையே காணமே. ஓ அந்தா இருக்கா? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஐ நம்ம ஸ்டெல்லா அக்கா பாடுறாங்க. ஆனால் எத்தனை தடவை தான் இந்த பாட்டை கேட்குறது. ஓகே நெக்ஸ்ட். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இதுலயும் பாட்டு தானா? சரி கொஞ்ச நேரம் நியூஸையாவது பார்ப்போம். இன்றைய முக்கிய செய்திகள். மாணவர்களிடையே மோதல். சே எங்க பார்த்தாலும் அவன் இவன் அடிச்சுக்கிட்டான், இவன் அவன் அடிச்சுக்கிட்டான்ட்டு ஒரு நியூஸ் உண்மையாக உட்காந்து பார்க்க முடியுதா? சரி வேற சேனலையாவது பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுதுன்னா, ஓ ஆதியாகமம் 1:1 தாண்டலையா? அப்புறம் இதுக்கப்புறம் இன்னும் யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமும் நிறையா இருக்கு. ஆனால் இப்போ தான் ஆதியாகமம் 1:1 சொல்கிறாங்க. சர்ச்சில் தான் இந்த மெசேஜை கேட்குறோம்னா இப்போ டிவிலையுமா? ஐயோ இதுக்கு நான் டிவி ஆஃபே பண்ணிடுறேன். இந்த ரிமோட் வேறு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. முதல்ல வேறு ரிமோட்டை வாங்கணும். என்னையா என்ன எதுக்கு திட்டுற? உனக்கு தான் யூஸ் பண்ண தெரியல. படுக்கும்போது உட்காரும்போது எப்பயும் கையில் வச்சுருக்க, அப்புறம் தூக்கி போட்டு உடச்சிடுற. இப்போ என்ன சொல்கிற? நீயே மண்டல 2 தட்டு தட்டினாதான் வேலை பார்ப்ப. நீ என்ன நக்கல் பண்ணுறியா? இரு ஒரு 2 பேட்டரி பிடுங்கி போகிறேன், அப்போ தான் நீ இனிமேல் பேசவே மாட்ட. டேவிட். யாரு? என்ன தெரியுதா? பைபிள் உங்களை தெரியாமல் இருக்குமா? அதுவும் நான் கிறிஸ்டியன் வேற. பைபிள் தெரியலன்னு சொன்னால் வெளியில் அசிங்கம். உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல வேலை என்ன ஞாபகம் வச்சிருக்கியே. கொஞ்ச நாளா டிவி செல்போன் வந்ததும் அதுங்களுக்கே அதிக நேரம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்ட. நீ மாறிட்ட. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ உனக்கு இதுதான் முக்கியமாயிருச்சுல? ஆமாம் இதெல்லாம் இல்லாமல் எப்படி லைஃப்பை ஓட்டுறது பைபிள்? ஆமாம், அவனுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கொடுத்துட்ருக்கோம். அவன் துக்கமாக இருக்கும்போது காமெடி சேனல் போட்டு காட்டுறோம், அவனுக்கு போர் அடித்தா ஸ்போர்ட்ஸ் சேனல் போட்டு காட்டுறோம், அவனை எப்போதுமே என்டர்டெயின் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் உங்களால் காட்ட முடியுமா? ஆமாம் கரெக்ட் தான். டேய் நிறுத்து. அவன் உன்னை விட என்னை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறான். நீ எல்லாம் பழைய ட்ரெண்டு, நான் தான் புது ட்ரெண்டு. ஆமால
அவன் போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து அவன் சாப்பிட்ற சாப்பாட்டு வரைக்கும் ஸ்விக்கியில் அமேசானில் என்னை வச்சு தான் ஆர்டர் பண்ணுறான். இவ்வளவு ஏன், அவன் பாத்ரூம்க்கு கூட என்ன தான் கூட்டிகிட்டு போகிறான். ஐயோ, பப்ளிக்கெல்லாம் சொல்லாதீங்க, சும்மா நியூஸ் தாங்க பார்ப்பேன். அப்போ உனக்கு இதெல்லாம் தான் பிடிச்சிருக்குல்ல? ஆமாம், அஃப்கோர்ஸ். இதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு லைஃப்பை ரன் பண்ணுறது பைபிள்? அப்போ உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? இதெல்லாம் வச்சு ஆண்டவர்கிட்ட உன்னால பேச முடியுமா? ஆமாம், முடியாது. அதான் சொல்றேன், நீ ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்ட. நீ மாறிட்ட டேவிட். இல்லை பைபிள், நான் மாறலை. இல்ல டேவிட், நீ மாறிட்ட. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீ யாரை முதல்ல தேடுவ? காலையில அலாரம் அடிச்சு எழுந்த உடனே பைபிளை தான் முதல்ல தேடுவ. நீ ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த. ஆனா இப்போலாம் மேன்மையான காரியங்களை மறந்துட்டு வீணான உலக காரியங்களை பெரிதுன்னு எண்ணிக்கொண்டிருக்கிற. எது மேலானதுன்னு எண்ணிப்பாரு டேவிட். நீ இப்போ மாறிட்ட டேவிட், யோசிச்சு பாரு. இல்ல, நான் மாறல, நான் மாறவே இல்லை. ஐயோ, ஒருவேளை இது கனவா இருக்குமோ? அலாரம் வேற அடிக்குது. அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். பைபிள், இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இது எனக்கானது, ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இது விலை மதிக்க முடியாதது. நல்ல வேலை, ஏசப்பா என்கிட்ட பேசிட்டாங்க. இத்தனை நாள் நான் உலக காரியங்களை பெருசுன்னு நினச்சி என்னையவே ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். அதை நான் இப்போ உணர்ந்துட்டேன். என் பழைய பாவ வாழ்க்கையை மறந்துட்டு ஏசப்பா எனக்கு கொடுத்த இலக்கை நோக்கி ஓட போகிறேன். ஆமாங்க, இனிமேல் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். Wash your thoughts, wash your heart with the Holy Bible. Wash your thoughts, wash your heart with the Holy Bible. Read the Bible every day. Pray, pray, pray every day. Read the Bible every day. Pray, pray, pray every day. Forget the sins, don't forget the Lord. Jesus will give holy life to you. Forget the sins, don't forget the Lord. Jesus will give holy life to you.
அசரியா என்பவர்களைப் போல் வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளையும் ஜோஷியரையும் அவர்களை 10 மடங்கு சமத்தியாக கண்டான்.
ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளி தனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளி தனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Thank you.
ஆசிரியர்களுக்கு டைரக்டர்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதற்காக முயற்சி எடுத்துக்கொண்ட திருச்சபை குழுக்கள், அன்பு வாலிப முறைகள், வாலண்டியர்ஸ், எங்களுடைய திருச்சபையுடைய குருவானவர் மற்றும் சபையுடைய அத்தனை முன்பர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை சிறப்பாக நிறைவு செய்த ஆளுநர்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு அகலமான ஞானத்தை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விரைந்து விட்டோம். இதனுடைய பலனை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கிறோம். பிள்ளைகள் உலகத்திற்குரிய வெளிச்சமாக பிரகாசிக்கும். அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் வீடுகளிலே அநேகரின் முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக அவருடைய வசனம் நாளெல்லாம் கிரியை செய்யும்படியாக உதவி செய்ய அது 30-100 1000 பிறகுத்ததாக இன்றைக்கு வசனத்தை பிரயாசப்படுத்தி இதைந்த அத்தனை விதைகளும் ஒன்று கூட பெரிதாக உருவாவதற்கு வரும் நாட்டிலே நாங்கள் அறுவடை செய்ய உதவி செய்ய தொடர்ந்து திருச்சிகளுடைய எல்லா நிகழ்வுகளுக்காக நாங்கள் நினைச்சிருக்கிறோம். இந்த உதவி செய்தவர்கள், உழைத்தவர்கள், ஜபித்தவர்கள், பல்வேறு வகையில் பிரயாசப்படுத்த அத்தனை பேரை ஆசீர்வதியும். குடும்பங்களிலே தன்னுடைய பிள்ளைகளை அனுபவித்த பெற்றோர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய அந்த பெற்றோர்கள் மனம் மகிழ்ந்ததாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மறுவளர்ச்சி ஏற்றத்தை வளர்க்கும்படியாக ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாறாத காலமெல்லாம் நிலைத்திருக்கும்படியாக உடைய கரத்தில் பிடித்து துதிக்கான மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இங்குள்ள அத்தனை பேர்களும் அவருடைய குடும்பத்தின் மக்களுடன் குறிப்பாக கடந்த நாள் முழுமையில் கேள்விகளில் பங்கு பெற்ற சிறு பிள்ளைகளோடும் அவருடைய வருங்காலத்தோடும் சதா சர்வகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதையும் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென். கூடல் நகர் தெய்வீக பிரசங்க ஆலயத்தில் 10 நாள் எண்ணுகிற என்ற அடிப்படையில் இந்த பிபிஎஸ் நடந்தது. இன்னைக்கு நிறைவு நாளும் முடியுது. எல்லாரும் மகிழ்ச்சியான நேரத்தில் இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். டீச்சருக்கு வந்து நேரம் தவறாமல் காலையில் டிவோர்ஸுக்கு யாருமே மிஸ் பண்ணாமல் வந்தாங்க. பெரிய ஆச்சரியம் எனக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து டீச்சர் எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அன்பின் வந்து மலையடி வாரத்தில் ஒரு ரிசார்ட்டுக்கு போனோம். இது வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நிறைய வீடியோஸ் போயிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி போனது இந்த தடவை போனது வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒன்றுமே குறைவில்லை, ஆனால் நிறைவாக இருக்குது. சந்தோஷம். டிபிஎஸ் எப்படி இருந்துச்சு? அக்கா எப்படி நடத்துனாங்க? இந்த 10 நாள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உங்களுக்கு? அக்கா நீங்கள் என்ன சொல்லணும்? நல்லா இருந்துச்சு. நல்ல வசதி சொல்லி கொடுத்தோம். பிள்ளைகளை வந்து கத்தோடைய பாதையில் வழி நடந்தோம். அடுத்த பிபிஎஸ் நடந்தது பிள்ளைகளை. பாய். 2024 பிபிஎஸ் எண்ணுகிற டீமில் ரொம்ப அருமையாக 10 நாள் நடந்துச்சு. ஆஸ் அ பேரண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணும் என் தங்கச்சி பையனும் அட்டென்ட் பண்ணாங்க. 10 நாளும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லா டீச்சர்ஸும் நல்லா பார்த்துட்டாங்க. பிள்ளைகளோட சேஃப்டி நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த ஸ்நாக்ஸ், ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க டெய்லி வந்து வசனம் சொல்லுவாங்க. அது எங்களுக்கு வீட்டுக்குமே சரி, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கட்டாயம் எல்லா பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்மளோட சபை போதகருக்கு, நம்மளோட கமிட்டி மெம்பர்ஸ்க்கு, முக்கியமாக இந்த வருஷத்தோட நம்ம டைரக்டர் அண்ணாச்சிக்கு, ஜாயா ஆண்டிக்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூக்கா. அடுத்த வருஷமே